அப்படியே சுருங்கி 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 இன்னைக்கு செல்போன் வரைக்கும் வந்திருந்தா கூட அதனுடைய தாக்கம் கடலை விட ரொம்ப பெருசான ஒரு விஷயமா இருக்கு. மாயான ஒரு சினிமாவை ஏஐ இப்போ ஓவர்டேக் பண்ணி இந்த ஏஐயால செய்ய முடியாத பல விஷயங்கள் இந்த சினிமால இருக்கு. உணர்ச்சிகள், உறவுகள், இது ரெண்டையும் எதனாலையும் மாற்றவே முடியாது. சினிமா அப்படின்ற ஒரு ஊடகம் தான் மனிதர்கள் மத்தியில இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே ஆழமா பதிய வைக்குது. இப்படி உறவுகள்லையும் உணர்ச்சிகள்லையும் பல விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் பல பேர். ஆனால் தன்னுடைய சினிமா கதைகள், தன்னுடைய சொந்த சினிமா கதைகள் மூலமா மட்டுமே இந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட, ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப முயற்சிகளோட ஒவ்வொரு படத்துலையும் அதுக்கான சிறந்த வேலைகளை செஞ்சு என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் அப்படின்னா ராம் சார். ஸோ ராம் சார் இன்னைக்கு ஒரு சூப்பர்பான ஒரு மேஜிக்கல் ஒரு விஷயத்தோடு இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காரு. ஒரு அமேசிங் காம்பினேஷன். ஒவ்வொருத்தங்களும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கு. அண்ட் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் சிவா அவர்கள் இருக்காங்க அப்படின்றப்போ வாட் ஆட்ஸ் மோர் ஃப்ளேவர் அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பர்பான ப்ராஜெக்டோட எங்ககிட்ட நீங்கள் கொண்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பேசுறதுக்கு கூப்பிட்டு போகிறது இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள். ஸோ லெட்ஸ் கிவ் இட் ஃபார் ஆர் ஃபேவரட் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு இசை வெளியீடு, இப்படி ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கவே இல்லை. ஏன்னா வெளியில வெயில் கொளுத்துது, இந்த வெட்ட வெளியில இப்படி ஒரு டென்ட் போட்டு இவ்வளவு குழுன்னு ஆக்கி குளிர் தாங்க முடியல. இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. ரொம்ப ஈஸி. வரும்போது இந்த படத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் கூட கொஞ்ச நாளாக தான் எனக்கு பழகும். இப்போ தான் 2வது தடவை பார்க்குறேன் அவரை. முதல் தடவை நம்ம பாலாவுடைய உணங்கான் அதில் சந்தித்தேன். இப்போ 2வது தடவை பார்க்குறேன். இதில் இந்த குழந்தைங்க சொன்னதை விட இனிமேல் இந்த கதையில் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது. நான் சென்னைக்கு கிட்டத்தட்ட 45, 46, 50 வருஷம் ஆக போகுது. வரும்போது ₹1 நாணயத்தோட சென்னைக்கு வந்தேன். கஷ்டப்பட்டு அப்போவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்போவே பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீ வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் 3, அப்புறம் 4. இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளாக ஃபியூ இயர்ஸ், இந்த கொஞ்ச நாளாக தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்களையே தான் நினச்சி நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்காரு, ஒரு மகன் பெரிய ஹீரோவாக இருக்காரு, 2 மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை. அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது. என்னடா பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல திடீர்னு ஏற்றி விட்டா என்ன பேசுறது?
அதை இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன். அடடா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல. இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராமால மட்டும்தான் முடியும். அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது. இது என்னடா தரமணின்னு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. கற்றது தமிழ் வடநாட்டை பூரா கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும். இது அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ஒரு பாட்டு தான் கேட்டோம், ஒன்றும் புரியல. ட்ரெய்லர்லயும் ஒன்றும் புரியல. இருக்கா? ஓகே. இல்லை, நல்லா பண்ணியிருப்பார். இஸ் எ மேக்கர். அவர் ஒரு கேப்சூல் இப்படி தான் இருக்கணும்னு தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்கிறார். சினிமாவை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சினிமா தான். அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் நல்லா வரணும். இந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்து, வெற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, சினிமாக்காரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அது இன்னொரு பெருந்தன்மை என்ன அப்படின்னா, நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன். இந்த மீரா கதிரவன் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவர் தேடி வந்தார். நீங்கள் என் படத்தில் நடிக்கணும். ஐயோ, எனக்குலாம் நடிக்க வராதியா, நான் கோவம் வந்து அடிச்சு போடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நீங்கள் என்ன நடிக்கணும்னு கூப்பிடுறோம். எல்லாரும் செய்கிற விஷயங்கள் கிடையாது. நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நான் இவ்வளவு சொன்னேன் அவருக்கு. அவர் இல்லை நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்னாரு. இப்படி தான் எல்லாரும் சொல்லி ஏமாத்துறது நம்மளை. ஒரு 8 நாள் 10 நாள் கொடுங்க, 10 நாள் கொடுங்க. என்னடா இது, காசு வேற கொடுக்குறேங்கிறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு போனேன். 10 நாளுங்கிறது 40 நாள் தான் ஆச்சு. 10 நாளுங்கிறது ஒரு 40 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி, இது ராமுடைய பட விழா தானே. மீரா கதிரவன் டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லி, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் பின்னிட்டீங்க சார், உங்களுக்கு அவார்டு உறுதியாக இருக்குது சார், அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்கிறாரு, சரி தலையெழுத்து, இன்னும் படத்தை முடிக்கணும், நம்மளை படத்தில் போட்டிருக்காரு. இந்த ராம் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவருடைய ப்ரெஸ் மீட்டில் என்னை பற்றி சொல்கிறார். கஸ்தூர்ராஜா சார் ஒரு மாதமாக நடிச்சிருக்காரு, அந்த படம் பார்த்தேன், மீரா கதிரவன் நல்லா பண்ணியிருக்காரு. இது அவருக்கு தேவையே இல்லை, அவருடைய படத்துக்கான விளம்பரம். இந்த பண்பாடு அவரை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மலர் கூட்டத்தினர் நுழைந்த ஒரு சுகானுபவம் இந்த மேடையில் ஏறிய போது, நடந்தபோது அதை அனுபவித்தேன். அதுபோல் பறந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும், பண்பு தெரியும், பாசம் தெரியும், உற்றம் தெரியும், உணர்வு தெரியும், அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து போ. அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.